Hi friends, welcome to Crafty Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன், பட்டன் மஷ்ரூம்ஸ் தான். இதை வந்து நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரை தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன், அதில் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் வந்து நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு வந்து பொரிஞ்சதும் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் வந்து லைட்டாக வதங்கினதும் நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கிடும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன் ரஃப்பாக, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை வந்து வெங்காயத்தோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ தக்காளி வதங்கிறதுக்கும் நம்ம லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான பொடிகள் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு திருப்பியும் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணோன்னா நம்ம இந்த மசாலாலாம் வந்து கருகாமல் அந்த பேர்ன் ஆகாமல் இருக்கும், அதுக்கு தான். ஸோ தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து நல்லா அதை கொதிக்க விடுறேன். ஸோ இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே. இந்த ஸ்டேஜில் வந்து நான் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மஷ்ரூம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூமில் வந்து அந்த பிளாக்காக மேலே இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரோ இல்லை துணி வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இந்த மஷ்ரூம்ஸில் பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம எந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணவே போகிறதே கிடையாது. அதுலேருந்தே தண்ணி வெளியில் வர வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ மஷ்ரூம்லேருந்தே இவ்வளோ தண்ணி வந்து வெளியில் வந்திருக்கு. இந்த தண்ணியிலேயே தான் வந்து இந்த மஷ்ரூம் வேகவும் போகுது. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இந்த தண்ணியிலே வந்து அது நல்லா வேகட்டும். மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வெந்துடும் கூட. ஸோ வெந்து நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேளை தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணி வந்து உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை வந்து வற்ற விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்து ஃபைனலாக கடைசியில் தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் கசப்பாக ஆகாது. ஸோ நம்ம வந்து இப்போ பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம். மிளகுத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் சோம்பு பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக நான் சோம்பு பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம்ஸில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ உங்கள் ஃபுட்டில் வந்து நீங்கள் மஷ்ரூம்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த எம்மியான மஷ்ரூம் மசாலா வந்து நம்ம பிரியாணி, அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.